Happy morning to all. In this video, we discuss about checklist. Checklist அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா pre-planning. The checklist ensures a systematic process of activities. நம்ம என்ன ஒர்க் செய்ய போகிறோமோ அதை வரைமுறையோடு செய்யணுன்றது தான் செக்லிஸ்ட்டில் ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம பார்ப்போம். It is essential to prepare a checklist before an individual attempts to perform certain tasks without hitch. நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கில் எந்த ஒரு இடர்பாடுகளும் வராத ப்ரீ பிளானிங்காக நம்ம செய்யக்கூடியது தான் இந்த செக்லிஸ்ட்டு. செக்லிஸ்ட்டோட ஃபார்மட் பார்க்கலாம். டைட்டில் ஆஃப் த செக்லிஸ்ட். நம்ம என்ன எஸ்ஏ படித்தாலும் ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு டைட்டில் இருக்கும் இல்லையா? அப்போது இந்த செக்லிஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் கொடுத்துடணும். தென் த இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் ஷுட் பி யூஸ்டு. இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னாலே கொஷின் மார்க்கு. நம்மளே கொஷின் செல்ஃபாக கொஷின் ரைஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த செக்லிஸ்ட் இருக்கணும். எஸ் நோ பாக்ஸஸ் ஷுட் பி யூஸ்டு ப்ரொவைடட் ஆர் யூசஸ் டு த ஈச் கொஷின். ஒரு கொஷினும் நம்ம ரைஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கொஷினுக்கும் பாக்ஸ் கொடுக்கணும், எஸ் ஆர் நோ அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த கொஷின் ஷுட் பிகின் வித் டூ வேர்ப் இருக்கணும், இல்லைனா டு ஆர் டு ஹாவ் அப்படின்ற வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். டூ வேர்ப் என்னன்னு நமக்கு தெரியும், டூ டிட்டு டஸ்ஸு. நெக்ஸ்ட்டு ஹாவ் ஃபார்ம் இருக்குது, ஹாவ் ஆஸ், ஹேடு. போஸ்டன்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஹேடு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட்மெண்ட், சீரியல் நம்பர், ரெஸ்பான்ஸில் எஸ்ஆர் நோ வர மாதிரி நம்ம கொஷின் எடுத்துக்கணும். மாடல் பார்க்கலாம். சீரியல் நம்பர், இப்போது டைட்டில் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு நியூ டெல்லிக்கு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அதுக்கு டைட்டில் கொடுக்கணும், எஸ் ஆர் நோ. இந்த கொஷினுக்கான பாக்ஸஸில் இருக்கக்கூடிய கொஷினுக்கான ஆன்சர்ஸ்லாம் எஸ் ஆர் நோவாக இருக்கணும். அதை நம்ம டிக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் ப்ரீ பிளானிங்காக. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஹேஸ் த கால் லெட்டர்ஸ் ஃபார் த இன்டர்வியூ பீன் டேக்கன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா கால் லெட்டர் வந்திருக்கும் இல்லையா? அந்த கால் லெட்டர் நம்மக்கிட்ட இருக்கா, எடுத்துக்கிட்டோமான்னு பார்க்கணும். இந்த இடத்துல லெட்டர் அப்படின்றது சிங்குலர் ஃபார்மு, அதனால் நம்ம முன்னாடி என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்னா ஹேஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் நோ பாக்ஸஸில் டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹாவ் ஆல் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் பீன் டேக்கன் அண்ட் அரேஞ்ச்டு இன் ஆர்டர். நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருப்போம் இல்லையா, கம்ப்ளீட் பண்ண வச்சு டிகிரி எல்லாமே ஒரு இன்டர்வியூ போகும்போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கா அப்படின்றத அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது ஃப்ளூரல் ஃபார்மு, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணிங்க, ஹாவ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹாவ் ஆல் த சர்டிஃபிகேட்ஸ் பீன் ஃபோட்டோ காப்பியட். சர்டிஃபிகேட் ஒரிஜினல் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல எஸ்ஸு சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றதால ஃப்ளூரல் ஃபார்மு ஹாவ் யூஸ் பண்ணுவோம். அது நம்மளோட சர்டிஃபிகேட்டோட ஃபோட்டோ காப்பியெல்லாம் இருக்கா அப்படின்றதையும் டிக் பண்ணிக்கணும். ஹாவ் ஐ டேக் மை பர்சனல் பயோடேட்டா ஐடென்டி கார்டு டு மை இன்டர்வியூ. நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு பயோடேட்டான்றது வெரி இம்பார்ட்டன்ட். பயோடேட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஐடென்டி கார்டு இருக்கா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஐ ஹாவ் டேக்கன் டு அண்ட் ஃப்ரோ ட்ரெயின் டிக்கெட்ஸ். நம்ம ஒரு நியூ டெல்லி போகிறோம், இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா ட்ரெயினில் போகிறோன்னா ட்ரெயின் டிக்கெட் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். ஒன்லி சர்டிஃபிகேட் மட்டும் வெரிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு டிக்கெட் இல்லைன்னா போக முடியாது இல்லையா? அதனால் நம்ம போகிறதுக்கான என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதையும் செக் பண்ணிக்கணும். தென் அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அதையும் செக் பண்ணிக்கணும். தென் ஹாவ் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் அக்காமடேஷன் பி மேட். நம்ம போகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பிஃபோராக பண்ணியிருக்கோமான்றதையும் செக் பண்ணிக்கணும். ஹாவ் ஐ டேக்கன் த லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ். நம்ம என்ன எக்ஸாமுக்காக இருந்தாலும் இன்டர்வியூ போனாலும் லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் வச்சுருக்கணும், அது இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கணும். ஆர் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயர் நன் டு மீ. நம்ம ஒரு ஒர்க் போகிறோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியுதா அப்படின்றதையும் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும். இதுதான் செக்லிஸ்ட், ரைட்டிங் செக்லிஸ்ட், ப்ரீ பிளானிங். Thank you for watching. If you have any doubt, you write on a comment box.